ஓசிடி மக்களுக்கு வணக்கம். ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்காக ஒரிஜினல் சாங், பெஸ்ட் ஒரிஜினல் சாங்னு ஆஸ்கார் விருது கொடுத்தாங்கல்ல, ஜெய்ஹோ பாட்டு. அந்த பாட்டை ரஹ்மான் கம்போஸ் பண்ணலையாம். அந்த டியூனை பாடகர் சுக்வீந்தர் சிங் தான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாராம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஒரு 10-15 வருஷம் முன்னால பிபிசில இருந்து ஒரு சர்வே நடத்தினாங்க. உலகத்திலே சிறந்த 10 பாடல்கள் அப்படின்னு. அதுல 9வது இடம் பிடிச்சது தில்சே படத்துல இருந்த சையா சையா. இந்த பாட்டையும் ரஹ்மான் டியூன் பண்ணலையாம், சுக்வீந்தர் சிங் தான் கம்போஸ் பண்ணாராம். என்னப்பா என்னத்தையா உளவிட்டு இருக்க அப்படின்னு பாக்காதீங்க. இந்த விஷயத்த நான் சொல்லல, ராம்கோபால் வர்மா இயக்குனர் இருக்காருல்ல, அவரு சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ராம்கோபால் வர்மா அப்படின்னு சொன்னோன்னே இப்ப இருக்க 2K கிட்ஸ்லாம் அந்த பிட்டுப்பட டைரக்டர் தானே அப்படின்னு கேட்கற ரேஞ்சுக்கு தான் இப்போ அவரோட ரெப்புடேஷன் இருக்கு. ஏன்னா சமீப காலங்கள்ல அவர் எடுக்கிற படங்கள்லாம் ரொம்ப அடல் கண்டன் ஜாஸ்தியா இருக்க மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு காலத்துல இவர் ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்திருக்கிறாரு. இவரோட படங்கள் கல்ட் படங்களா இப்போ வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ரங்கீலா, சர்க்கார், ரத்த சரித்திரம், இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுவும் கோன் அப்படின்னு ஒரு படம், யாரு அப்படின்றதான் அதுக்கான அர்த்தம். இந்த படத்தை விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதுன்னு எதுவுமே இல்லாம ஒரு சைக்கோ த்ரில்லரா மிரட்டலா எடுத்திருப்பாரு. தனியா அந்த படத்தை ராத்திரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வீட்டு கதவை யாராவது தட்டினாவே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த மாதிரி எடுத்திருப்பாரு. இப்படி அவருடைய அருமை பெருமைகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஆளா மாறி இருக்கிறாரு. அவர் பேசுற இன்டர்வியூல எல்லாமே கண்டென்ட் தான். யாரையாவது ஒரு பெரிய இயக்குனரையோ பெரிய ஹீரோவையோ ஏதாவது குறை சொல்லி அவங்களை திட்டி அந்த மாதிரி பேசி பேசி சர்ச்சை இயக்குனர் இல்லைன்னா பட இயக்குனர் இந்த மாதிரி தான் பேர் வாங்கி வச்சிருக்காரு. அப்படி சமீபத்துல ஒரு இன்டர்வியூல பேசும்போது ஒரு ஆர்ட் அப்படின்ற விஷயம் ஒருத்தரால மட்டும் பண்ணப்படுறது இல்லை, எல்லாருமா சேர்ந்து கம்பைல் பண்ணி எல்லாரும் சேனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நோக்கி அதை கொண்டு போறோம் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாரு. இது இன்னொரு தடவை சொல்ல முடியுமா அப்படின்னு இன்டர்வியூ கேட்கும்போது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் கேளுங்க அப்படின்னு அவர் சொன்ன கதை தான் இப்போ ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. என்னன்னா, குல்சார் அப்படின்ற லிரிசிஸ்ட் இருக்கார்ல, அவரும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து ஸ்லம்டாக் மில்லியனர்ல ஜெய்ஹோ படத்துக்காக ஆஸ்கர் வாங்கினாங்க. ஆனா இந்த பாட்டு அதுக்கு முன்னால சுபாஷ் கை அப்படின்ற தயாரிப்பாளரோட தயாரிப்புல சல்மான் கான் நடிப்புல யுவராஜ் அப்படின்ற படத்துக்காக போடப்பட்ட பாட்டாம். அதுவும் எப்படின்னா, யுவராஜ் படத்துக்கு பாடல்கள் வேணும் அப்படின்னு தயாரிப்பாளர் கேட்டிருக்கிறாரு. ரஹ்மான் வந்து ரொம்ப பிஸியா இருந்த டைம்லன்னா 6 மாசம் 1 வருஷம் கூட டைம் எடுத்துப்பாரு பாட்டு கொடுக்கறதுக்கு. அப்போ ஒரு கட்டத்துல தயாரிப்பாளர் ரொம்ப கடுப்பாகி ரஹ்மானுக்கு லெட்டர் எழுதினாராம். என்ன நீங்க, நான் சல்மான் கான் டேட்ஸ் வாங்கியிருக்கேன், கட்ரினா கைஃப் டேட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், இப்படி எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், பாட்டை கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு மாதிரி ரொம்ப கோவப்பட்டார் போல. அப்ப ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு, நான் சென்னைக்கு போற வழியில மும்பைக்கு வர்றேன், இப்ப நான் லண்டன்ல இருக்கேன், மும்பையில சுக்வீந்தர் சிங் ஸ்டுடியோக்கு வந்துருங்க, அங்க நான் உங்களுக்கு ஒரு பாட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரியே அவரும் பாம்பேக்கு வந்துட்டாரு. தயாரிப்பாளர் சுபாஷ் கையும் சுக்வீந்தர் சிங் ஸ்டுடியோக்கு போயிட்டாரு. போன இடத்துல சுக்வீந்தர் சிங் ஏதோ ஒரு பாட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாராம். என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உங்க படத்துக்கு தான் ரஹ்மான் ஒரு பாட்டு போட சொன்னாரு, அதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன இவர் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தயாரிப்பாளர் லைட்டா டவுட் ஆயிருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ரஹ்மானும் வந்துட்டார். ரஹ்மான் வந்த உடனே எல்லாருக்கும் ஹாய் ஹாய் அப்படின்லாம் சொல்லிட்டு சுபாஷ் கை முன்னாடியே சுகீந்தர் சிங் அந்த பாட்டு ஏதாவது ரெடியா இருக்கா, எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு தயாரிப்பாளர் செம்ம கான்ல இருந்திருக்கிறாரு. பாட்டை பிளே பண்ணி காமிச்சதுக்கப்புறம் பாட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் கோடி கணக்கில் உங்களுக்கு பணத்தை கொடுப்பேன், நீங்க இன்னொருத்தட்ட கொடுத்து பாட்டு போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க மியூசிக் டைரக்டரா இருக்கணும் தானே நான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கத்தி இருக்கிறாரு. அப்ப ரஹ்மான் என்ன சொல்லி இருக்கிறாரு, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, நீங்க பணம் கொடுத்தது என்னோட இசைக்கு இல்ல, என் பேரை கிரெடிட்ல போடுறதுக்கு. நான் ஒரு படத்தை என்டோஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஃபுல்லா எனக்கு சொந்தமானதுதான். நான் அதை யாரை வச்சு பண்றேன், எப்படி வச்சு பண்றேன்றதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. இன்னைக்கு நீங்க ஸ்டூடியோக்கு வந்துட்டீங்க, அதனால கேட்குறீங்க, ஓகே. தால் படத்துல நான் போட்ட பாட்டுலாம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி நான் எந்த பாட்டை வேணாலும் சொல்லுவேன், அதோட ஆரிஜின் என்னன்னு தெரியுமா? எனக்கு நீங்க ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்க, அது என்னோடது அப்படின்ட்டா நான் யாரை வச்சு வேணா எப்படி வேணா பண்ணுவேன். பாட்டு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு வேற பாட்டு தரேன். அதை விட்டுட்டு இந்த சாங்கோட ஆரிஜின் என்ன அந்த விஷயத்தெல்லாம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். அதுக்கு உடனே சுபாஷ் காய், ஆமா எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல அப்படின்ட்டாராம். அவ்வளவுதானே, நான் சென்னை போயிட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு அனுப்புறேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். கொஞ்ச நேரத்திலேயே சுகீந்தர் சிங்க்கு ரஹ்மான் இருந்து போன் வந்திருக்கு. எனக்கு அந்த ட்ராக் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை மெயில் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாராம். அடுத்த 1 மணி நேரத்துல அவரோட மேனேஜர் மூலமா சுகீந்தர் சிங்க்கு ஒரு செக்கும் கொடுத்துட்டாங்களாம். என்னங்க செக்கு தெரியுங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல இந்த பாட்டை இன்னொரு இதுக்கு வித்துட்டாரு ரஹ்மான், அதுக்கான காசை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த பாட்டு தான் ஸ்லம்டாக் மில்லியனர்ல நீங்க கேட்கிற ஜெய்ஹோ அப்படின்னு ராம்கோபால் வர்மா சொல்லியிருக்கிறார். இது சொன்னதோட மட்டும் இல்லாம இதுல ரஹ்மான் செஞ்சதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. ரஹ்மான் சொன்ன அந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மானை பாராட்டி தான் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாட்டு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி தில்சேல சையா சையா பாட்டு இருக்கே, அது கூட சுக்வீந்தர் சிங்கோட கம்போசிஷன் தான், இது ரஹ்மானே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதோட பேக் ஸ்டோரியை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துல நான் வச்சிருந்தது யுவராஜ் படத்துக்காக கம்போஸ் பண்ணது தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனா சுகீந்தர் சிங் கம்போஸ் பண்ணதுன்னு அவர் எங்கேயுமே சொல்ல.
அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த படத்துக்காக ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா அந்த சாங்கை சுபாஷ் கை பார்த்துட்டு இந்த படத்தோட மூடுக்கு இது செட் ஆகிற மாதிரி தெரியல, ஜாயித் கான் கேரக்டருக்கு இது பொருத்தமா இல்லை, அதனால வேற பாட்டு கொடுங்கன்னு கேட்டாரு. நான் இதை தனியா எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லம்டாக் மில்லியனர்ல இந்த பாட்டை யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் பாடலாசிரியரும் இந்த சாங்ல ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குன்றத உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆஸ்கார் மேடையில பாராட்டதை விட்டுட்டேன் அப்படின்றத ரீசெண்டா ஒரு மேடையில பேசும்போது 2022 நினைக்கிறேன், அப்போ பேசும்போது ஒரு மேடையில சொல்லியிருக்காரு, நான் ஆஸ்கார் வாங்கினப்ப நிறைய பேருக்கு நன்றி சொன்னேன், என்னோட பாடகர்களுக்கு நான் நன்றி சொல்லாம போயிட்டேன், குறிப்பா சுக்வீந்தர் சிங்க்கு. அவர் இந்த பாட்டை பாடினதான் பாட்டே அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு, அப்படி ஒரு மிகப்பெரிய கலைஞனுக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வீடியோ மூலமாவும் அந்த ட்ரிபியூட்டை கொடுத்திருக்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது யுவராஜுக்காக போட்ட பாட்டை ஸ்லம்டாக்ல யூஸ் பண்ணது வரைக்கும் ஓகே, ஆனா சுக்வீந்தர் சிங் தான் போட்டான்றத ரஹ்மான் எங்கேயுமே சொல்லலை, சுக்வீந்தர் சிங் எங்கேயுமே சொல்லலை. அதே மாதிரி இந்த சையா சையா பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டை ரஹ்மான் ஆக்சுவலா வந்தே மாதரம் ஆல்பம்காக கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பஞ்சாபி டிவோஷனல் சாங் ஸ்டைல்ல எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த பேஸ்ல நம்ம ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லும்போது சுக்வீந்தர் சிங் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. புலேஷா அப்படின்றவருடைய சூஃபி சாங் ஒன்று கேட்டங்க, அந்த பாட்டு தேரே இஷுக்கு நச்சாயக்கர் தையா தையா அப்படின்னு வருது, இந்த பாட்டு ஒரு தடவை கேட்டு பாருங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதை கேட்டுட்டு ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஓகே இதை பேஸா வச்சு நம்ம ஒரு பாட்டு உருவாக்கலாம்னு சொல்லி குல்சரை வச்சு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. தையா தையா அப்படின்றத சையா சையான்னு மாத்தி அதை பேஸா வச்சு தான் இந்த பாட்டு உருவாச்சு. ஆனா வந்தே மாதரம் ஆல்பம்க்கு இது சூட் ஆகல அப்படின்னு ரஹ்மானுக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு. அந்த டைம்ல மணிரத்னம் பார்த்தப்போ நான் இப்படி ஒரு டியூன் போட்டேன் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மணிரத்னம் டியூன் சூப்பரா இருந்துச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். சொன்ன மாதிரியே அவருக்கு இந்த டியூன் ரொம்ப பிடிச்சி போச்சு, தில்சேனை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த பாட்டை நான் ட்ரெயின்ல தான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னே சொல்லிட்டாராம். இப்படிதான் இந்த சையா சையா உருவாயிருக்கு. இந்த விஷயத்த ரஹ்மான் சொல்லியிருக்கிறாரு. அங்கேயும் சுக்வீந்தர் சிங் கம்போஸ் பண்ணாருன்னு அவர் எந்த மேடையிலுமே சொன்னது கிடையாது. அவர் இந்த பாட்டுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு, இந்த சூஃபி சாங் யூஸ் பண்ணலாம்னு கொடுத்தாங்கன்ற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம மீடியாக்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா? ஆனா ராம்கோபால் வர்மா இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு சுக்வீந்தர் சிங் சொன்னாரு என்கிட்ட அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப யார் சொல்றது உண்மை? ராம்கோபால் வர்மா வழக்கம் போல சர்ச்சைக்காக சும்மா என்னத்தையும் ஒன்று பேசி விட்டாரா, இல்ல உண்மையிலே இப்படிதானா அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான கருத்துக்கள் உண்டாயிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு சில பாடல்கள் பத்தி பேசும்போது இது ரஹ்மான் மியூசிக் மாதிரியே இல்லையே அப்படின்ற விமர்சனம் வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா 24 படத்தோட பாடல்களை ஏஆர் அமீனும் கேஎம் கன்சர்வேட்டரியில இருக்க மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்க, ரஹ்மான் தலையிடவே இல்லையா பெருசா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சர்க்கார் படத்தோட பாட்டே ஏஆர் அமீன் தாங்க போட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல ஆர்ஜிவி கொடுத்த இந்த பேட்டி ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு. இதுல யார் சொல்றது உண்மையா இருக்கும், யார் நம்பலாம், உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க. அப்புறம் இதே பேட்டிலேயே ராவணன் படம் பத்தி, மணிரத்னம் செஞ்ச மிஸ்டேக் பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறாரு. அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணுமா? ஆமானா கமெண்ட்ல போடுங்க, அடுத்த வீடியோல சொல்றோம்.